ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, வேதத்திலிருந்து நீர் உம்முடைய மன்னாவை எங்களுக்கு விட்டு தருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் அவைகள் புதிதாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி தகப்பனே. அவைகளை உண்டு புசித்து நாங்கள் ஆத்மாவிலே திருப்தி அடைய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்கு தேவையானதை தந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திறந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து அப்படின்னு சொல்லி ஆதாம் சொல்றார். முதலாவது, தேவன் உலாவுவதை நிறுத்தினார், ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டார். இரண்டாவது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் பயப்படுகிறார். அந்த சத்தத்துக்காக தான் அவர் பயந்து ஒளிஞ்சு கொள்றார். அன்னைக்கோட ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களோடு கூட சில கட்டளைகளை கொடுத்தாரே ஒழிய அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி இல்லை. அதுக்கப்புறம் காயினோடு கூட பேசுகிறார். அதற்கு பிறகு நோவாவோடு கூட பேசுகிறார். இதுக்கு இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா காயினுக்கும் நோவாவுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1650 வருஷத்துக்கிட்ட இருக்கு. அதற்கு பிறகு நோவாவுக்கு பிறகு அவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அது சில நூற்றாண்டுகள் கழித்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட பேசுகிறார். அதற்கு பிறகு 430 ஆண்டு காலம் எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களோடு கூட பேசவில்லை. அதற்கு பிறகு மோசே மூலமாக பேசுகிறார். மோசே மூலமாக பேசும்போது தான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இதுவரைக்கும் ஆதாமிலிருந்து தேவன் மனுஷனோடு கூட பேச முயற்சி செய்து கொண்டு பேசிக்கொண்டும் இருந்தார். கிடைக்கிற யாரெல்லாம் அவரோடு கூட சஞ்சரிக்கிறாங்களோ, அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்களோ, இப்போ நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்புறம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவங்களோடலாம் கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருந்தார். அதற்கு பிறகு ஆபிரகாமோடு கூட பேசினார். அதற்கு பிறகு உடன்படிக்கை பண்ணினார். எல்லாம் நடந்தது தான். மோசேவோடும் பேசினார். மோசே கிட்ட ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். எல்லாம் நடந்தது. ஆனால் இவைகளுக்கு நடுவே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஜனங்கள் தேவனுடைய அந்த மகாபெரிய பிரஸ்தாபத்தை பார்க்கிறார்கள். ஜைஜாண்டிக் காட் என்பதை அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் என்ன நடக்கிறது? அவர்கள் பயந்து போய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அங்கேயும் ஆதாம் பயந்தான், இங்கேயும் ஜனங்கள் பயந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். தேவன் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை தேவனிடத்துக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கும் போல அதற்கு பிறகு தேவன் ஜனங்களோடு கூட பேசுவதை நிறுத்திவிட்டார். அவர் தனக்கு ஒரு மீடியேட்டரை உண்டாக்கி விட்டார். அதற்கு பிறகு மோசே. இந்த இடத்துல தான் ஜனங்கள் மிகப்பெரிய தவறை செய்தார்கள் என்று நான் சொல்லுவேன். காரணம், அந்த ஜைஜாண்டிக் காட் அவர் பேசுவது எவ்வளவு பெரிய விஷயம். இடி முழக்கத்தை போல, எக்கால சத்தத்தை போல, பெருவெள்ளத்து இரைச்சலை போல வேதம் சொல்லுது. அப்படிலாம் அவருடைய சத்தம் இருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவர்கள் அன்னைக்கு பயந்து அவர் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க, எங்களோட தேவன் பேசுறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அன்னையோட தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். அவர்கள் மனுஷ சத்தத்தை அவர்கள் விரும்பினார்கள். மோசேயோட சத்தம் எங்க சத்தம் மாதிரியே இருக்குது, அதை விட ஒரு படி மேலான சத்தம் எங்களுக்கு வேண்டாங்கிற முடிவு அவங்க வந்துட்டாங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட மனுஷ சத்தத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த மனுஷ சத்தம் பல நேரங்களில் நம்முடைய காதுக்கு இனிய பிரசங்கமாக இருக்கும், நம்முடைய காதுக்கு தேவையானது கொடுக்கும், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சத்தத்தை அது கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய சத்தம் ஒரு நாளும் அப்படி இருக்காது. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு இருக்கும். கர்த்தர் பேசுற இடத்துல எல்லாம் பாருங்க, அங்கே ஒரு கண்டிதல் இருக்கும், அங்கே ஒரு உருவாக்குதல் இருக்கும், அங்கே ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். அதுதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு கடைசி காலத்துல விசுவாசிகளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்ப வலைத்தளத்துல முந்தியாவது ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம், அங்கே ஒரு ஊழியருடைய சத்தத்தை நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்ல, ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சத்தத்தை கேட்கிறோம், ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பார்க்கிறோம். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நமக்கு கட் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷமா ஆயிரக்கணக்கான ஊழியருடைய சத்தத்தை வருது. இதுல எந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம், எந்த சத்தம் மனுஷனுடைய சத்தம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு விசுவாசிகளுக்கே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஒரு கூட்ட விசுவாசிகள் தடுமாறுகிறார்கள். இது கர்த்தருடைய சத்தம் தானா, இது தேவனுடைய சத்தம் தானா, வேதத்துக்கு இது ஒத்து போகுதா, பொருந்து போகுதா அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. இதுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் சந்தேகங்களும் கேட்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சத்தம் எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை உருவாக்குவதாக இருக்கும், உங்களை சுத்திகரிப்பதாக இருக்கும், உங்களை கண்டித்து உணர்த்துவதாக இருக்கும், உங்களை ஆறுதல் படுத்துவதாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய சத்தம்.
அதுக்கு மாறாக மாம்சத்துக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையோ அல்லது இம்மைக்குரியதான ஒரு இச்சையான காரியத்தையோ உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குமானால் அது கர்த்தருடைய சத்தம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மகன் என்னிடத்துல வந்து இவ்விதமாய் சொன்னான், ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு பெண்ணை சொல்லி இருக்கிறார், இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற திருமணம் செய்து கொள்ள போகிற பெண் என்று சொன்னான். அப்போது நான் சொன்னேன், உனக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், 18 வயசு ஆகுது எனக்கு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அது கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், எப்படி சொல்றீங்க, அது எப்படி நீங்க சொல்றீங்க கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னு? உனக்கு திருமணமான வயது வரும்போது ஒருவேளை அந்த பெண் உனக்கு உரிய பெண்ணா இருந்தால் அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு அதை சொல்லுவார். 18 வயசுலயே சொல்லி 26 வயசு வரைக்கும் நீ அந்த பெண்ணை நினைச்சு கற்பனையில வாழ்றதுக்கு கர்த்தர் உன்னை தள்ள மாட்டார். அது ஒரு வகையான உலக பிரகாரமான காரியம். உனக்கு தேவையான பெண் உன் திருமண வயது வரும்போது ஆண்டவர் அதற்கு ஏற்ற நேரத்தில் செய்வார். 6 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டிட்டு நீ அவளோட கனவுலயே வாழ்க்கை நடத்தலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். இது மாம்சம். நான் தான் சொல்லுவேன், கர்த்தர் சத்தம் வந்து அது அபிருதமானது. இன்னைக்கு ஜனங்கள் மனுஷனுடைய சத்தத்தை தெரிந்து கொள்கிறார்கள், மோசே பேசட்டும் என்று சொல்லுகிறார்கள். அதான் வேதம் சொல்லுது, கடைசி காலத்திலே தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் இருக்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. காதுக்கு இனிய பிரசங்கம், தங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், தங்களுடைய சரீரத்துக்கு என்ன தேவையோ தங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பிரசங்கம். நான் சொல்லுவேன், உங்களுடைய சந்தோஷப்படுத்துற பிரசங்கம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா கொண்டு போகாதான் எனக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் கண்டிப்பாக உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கடிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே நல்லது. தேவன் ஜைஜாண்டிக் காட், அவர் அப்படித்தான் பேசுவாரு. அவர் உன்னிடத்தில் இருக்கிற கடிம்புகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னு விரும்புற ஆண்டவர். அவர் உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு, உங்ககிட்ட இருக்கிற தவறான காரியங்களை ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் மோசையை தெரிந்து கொள்கிறார்கள். எங்களுக்கு நீங்க பேசுங்க. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்பாங்க, தேவ சித்தத்தை நீங்க எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் தீர்க்கதரிசிகள் வந்து கேட்டு சொல்லி இருக்கிறாங்களே அப்படிம்பாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து தேவ சித்தத்தை கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி. தேவ சித்தத்தை விசுவாசிக்கு கேட்டு சொல்வதற்கு இந்த காலத்துல தீர்க்கதரிசி யார்? நான் நேரடியாவே சொல்றேன், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு வேலை அது அல்ல. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன தெரியுமா? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சபை வளர்ச்சிக்கு, ஒரு விசுவாசியின் வளர்ச்சிக்கு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தான் தீர்க்க தரிசனம் வரணுமே ஒழிய உன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய, உனக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், ஒரு வீடு இருந்தா 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தா 2 கார் கொடுப்பார் தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. இது கிருபையின் பிரமாணம், நியாய பிரமாணத்தில் தான் அதெல்லாம் இருந்துச்சு. உனக்கு தேசத்தை தருவேன், அதை தருவேன், இதை தருவேன் ஆண்டவர் சொன்னாரு. புதிய ஏற்பாடு அப்படிப்பட்டதே அல்ல. எங்க நீங்க ஒரு அப்போஸ்தலரை எடுங்க சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல ஒரே ஒரு அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு காலத்துல அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு இருக்கவே இருக்காது. வசனம் தெளிவா சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு கடைசி காலத்துல அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஜனங்கள் தெரிந்து கொள்கிறார்கள். காரணம், அவங்க யாருன்னா மோசே. அந்த மோசையை நான் குற்றமாக சொல்லவில்லை, நான் அதிகம் மதிக்கிற வேதத்தில் உள்ளதான மிக முக்கியமான 2 பேர்ல ஒன்னு மோசே. நான் அதிகமாக மோசையை குறித்து தியானிக்கிறேன். மோசையை நான் குறை சொல்லல, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்துல அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ஜனங்களுக்காக மோசே சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் அப்படின்னு. அப்பனா மனுஷன் எப்பவுமே நமக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்படியே வசனத்தை சொன்னா அது கடினமா மாறி அது கடினமான பாதையா இருக்கும். ஆனா இயேசுவா இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், தப்புனா தப்புதான், அது அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜனங்களுக்காக தங்களை பிளெக்சிபிள் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்ப ஜனங்களுக்காக பிளெக்சிபிள் ஆகுறீங்களோ அங்க உங்கள் மூலமாக தேவன் பேசுவதை நிறுத்தி விடுவார். காரணம், தேவனுக்கு தேவை அவருக்கு ஒரு வாய், அவர் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே ஒழிய ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேச தொடங்கிட்டீங்கன்னா, அதனால தான் ஜனங்க வந்து மோசே பேசட்டும். காரணம், மோசே அவங்களுக்கு இருதயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவார், அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாரு. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை தெரிஞ்சு கொள்ளாதீங்க. வசனத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நான் ஒரு ஊழியரை அறிவேன், நான் யாரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவருக்கு ஒரு விசுவாசி, அவருக்கு 2 மனைவிகள். அந்த ஊழியர் 2 மனைவியின் வீட்டிலையும் போய் ஜெபம் பண்ணுவார், 2 மனைவி வீட்டிலையும் காணிக்கை வாங்குவார். நான் ஒரு நாள் கேட்டேன், எப்படி 2 மனைவிக்கு நீங்க போய் ஜெபம் பண்றீங்க? அது தவறு அல்லவா? நீங்க சொல்ல வேண்டாமா? ஒன்னு தவறு, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா என்று கேட்டபோது அவர் சொல்ல, ஒரு காலத்தில் அவர் மனம் திரும்புவார், நான் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்ல
சொல்லுகிறது எப்படி? 2 வீட்லையும் காணிக்க வாங்கிட்டு சொன்னா அவர் எப்படி மனம் திரும்புவாரு? 2 வீட்டையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணா எப்படி மனம் திரும்புவாரு? நீ 2ல 1 விடு, இதை நிறுத்து, அப்போது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு கடிஞ்சு கொண்டாதானே அந்த மனுஷன் மனம் திரும்புவாரு. அந்த விசுவாசி திருந்த போறதே கிடையாது. காரணம், வருஷம் இந்த ஊழியக்காரர் போய் அவருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி, உங்க காதுக்கு ஏத்த மாதிரி உங்களை குற்றப்படுத்தாம எல்லாமே சரிதான், நீங்க என்ன பண்ணாலும் சரிதான் சொல்லக்கூடிய மாசம் வீட்டுக்கு வந்து காணிக்க வாங்கிட்டு போற ஊழியக்காரனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் உங்கள் ஆத்மாவை நரகத்துக்கு நேராக நடத்துகிறான். நீங்கள் செய்கிற தப்பை கடிந்து கொள்ளுகிற உங்கள் திருச்சபையும் உங்கள் ஊழியக்காரனையும் உங்கள் போதகரையும் தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லது. அவர்கள் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவார்கள். இன்னைக்கு மோசையை தெரிந்து கொள்ளுகிற கூட்டம் கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களோட பேசல. அதுக்கப்புறம் பூர்வ காலம் முதல் பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் அவர் பேசுறதை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் வழியா பேச ஆரம்பிச்சிட்டார். தீர்க்கதரிசிகள் வழியா பேசிக்கிட்டே வந்த ஆண்டவர் மல்கிய காலத்துல இருந்து மத்திய வரைக்கும், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற இடைப்பட்ட காலம் 430 வருஷம், இன்னும் சொல்ல போனா 400 வருஷம். யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்தில் பேசின அந்த காலம் வரைக்கும் ஒரு 430 வருஷம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசவே இல்லை அவங்க கிட்ட. அப்படியே 100% டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட நிறுத்திட்டார், ஆண்டவர் பேசலை. அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகன் சத்தம் வருது, இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறார். இப்போ எந்த ஜனங்கள் என்னுடைய சத்தத்தை வேண்டாம் என்று சொன்னாங்களோ, எந்த ஜனங்கள் மனுஷன் பேசட்டும் தேவன் பேச வேண்டும் என்று சொன்னாங்களோ, இப்போ அந்த ஜனங்களை என் சத்தத்தை நான் கேட்க வைப்பேன், என் சத்தத்துக்கு அவர்களை செவி கொடுக்க வைப்பேன், என் சத்தத்தை நான் விரும்ப வைப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்து அவர் பேச தொடங்கினார். இப்போ யோசித்து பாருங்க, முன்னாடி அவர் பேசி இருக்கிறாரு, ஜனங்க சொல்லிட்டாங்க மோசே பேசட்டும் நீங்க பேச வேண்டான்னு, ஏன்னா நீங்க ரொம்ப ஜைஜாண்டிக்கா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இயேசு வராரு. இப்போ ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் கழிச்சு காட் வராரு பூமிக்கு. இப்போ எப்படி பேசணும் நியாயமா? அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? முன்னாடியே நாம இப்படி பேசித்தான் நம்மளை பேச வேணாம்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் அப்படியே அவனை அனுசரித்து பேசினாதான் இவன் சத்தத்தை கேட்பான், அப்படித்தானே அவர் பேசணும். ஆனால் வசனம் சொல்லுது, அவருடைய போதகம் எப்படி இருந்ததான் தெரியுமா? அதிகாரமுடையவராய் பேசினார், அதிகாரமுடையவராய் பேசினார். ஒரு கமெண்ட்ரி இப்படி சொல்லுது, என்ன சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார்னு இருக்கும். நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க, இயேசு உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார், படவில ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அவர் உட்கார்ந்து தான் பேசுவார். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப நாங்க பண்றதெல்லாம் பிரசங்கம், நாங்க நின்றுகிட்டு பேசுறோம் பிரசங்கம், நீங்க கேளுங்கன்னு சொல்லி நாங்க பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து பண்ணது பிரசங்கம் இல்லையாமா, இயேசு கிறிஸ்து கொடுத்தது ஆர்டர். ராஜா வந்து உத்தரவு கொடுக்கிறாரு ஜனங்களுக்கு, காட் வந்து ஜனங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. அதான் இயேசுடைய போதகம் எப்படி இருந்துச்சா? அதிகாரமுடையவராய். ஆண்டவர் சொல்வாரு, பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஒரு ஜைஜாண்டிக் வேர்டு பாருங்க. நான் சொல்றையா, நான் சொல்ற மாதிரி நீ செய். அதான் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எத்தனை இடத்துல அப்படி இருக்கு தெரியுமா? ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமா, அதுதான் காட் தன்னை மாத்திக்கொள்ளல. காட் தன்னை மாத்திக்க மாட்டாரு, ஜனங்களுக்காக தன்னை மாத்திக்கொள்ள மாட்டாரு. ஐயோ இப்படி பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க. அதே காட் வந்து இறங்கி வரார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சத்தம் மாறாத சத்தம். இப்ப என்ன பண்றாரு? நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு பேசுறாரு. ஆனா எப்படி பேசுறாரு? அதே அதிகாரம் தான், அதே சட்டத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. என்ன பண்ணிருக்கணும்? நியாயப்பிரமாணத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்ததுக்கே இவனுங்க யாரும் ஃபாலோ பண்ணலையே. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், நாம ஊரடங்கை தளர்வு பண்ணுவோம், அப்பதான் ஜனங்க நம்ம மேல நல்ல மதிப்புக்கு வருவாங்கன்னு தளர்வு செய்வோம். ஆனா அவர் தளர்வு பண்ணல, இன்னும் இருக்கிறாரு, இன்னும் ஸ்ட்ராங் பண்றாரு. விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், இங்க பார்த்தாலே பாவம்ங்கிறாரு. அங்க வந்து கொலை செஞ்சாதான் பாவம், இங்க கோபப்பட்டாலே பாவம்ங்கிறாரு. இன்னும் டைட் பண்றாரு. ஆனா எப்படி டைட் பண்றாரு? கெஞ்சி டைட் பண்ணல, தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அதிகாரம், அதான் கர்த்தருடைய அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி, அதே பிரசங்கம், அப்படி பிரசங்கம் பண்ண ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரங்களை அனுப்பும்போது எப்படி அனுப்புறாரு தெரியுமா? பிரசங்கம் பண்ண அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? அவருக்குள்ள இருக்கிற அதே அத்தாரிட்டியை கொடுத்து அனுப்புறாரு. ஊழியக்காரன் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அத்தாரிட்டியோட கூட பேசணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படி, நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கிறேன், அப்படியே ஜனங்களை பார்த்தோட பிரசங்கத்துடைய டோன் மாறுது. ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கியார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் கடைசி காலத்தில் போயிட்டு அவர் வந்து அரசியலில் சேர்ந்து முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டார். ஒரு இடத்துல நான் போயிருந்த போது அவருடைய பிரசங்கம் நடந்துச்சு. அவர் சபையில் பேசுறாருன்னு கேள்விப்பட்டு, சரி இவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு, ஆனாலும் அவர் பிரசங்கம் நல்லா பண்ணுவார், சரி அவருடைய பிரசங்கத்தை கேட்கலாம், போய் உட்காந்து கேட்போம்னு சொல்லிட்டு கடைசி ரோல போய் உட்காந்து அப்படியே உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்கலாம். நல்லா ஆரம்பிச்சார், உண்மையிலே நல்லா ஆரம்பிச்சார். உண்மையிலே அவர் ஒரு அருமையான தேவ வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். எழுந்திரிச்சு பிரசங்கத்தை ஆரம்பிச்சார்.
ஒரு 15 நிமிஷம் அந்த பிரசங்கம் போய்கிட்டே இருந்துச்சு. அருமையான பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு அவர் சார்ந்திருக்கிற கட்சியை சார்ந்த 10 எம்எல்ஏக்கள் உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே அப்படியே பிரசங்கம் மாறுச்சு. பைபிள் அப்படி மூடினாரு, என் கண்ணுக்கு எதிரிலும் பைபிளை மூடினாரு. பைபிளை மூடிட்டு அந்த கட்சி சார்ந்த தலைவரை புகழ ஆரம்பிச்சார். நான் நினைச்சேன், மனுஷன் இப்படி ஆயிப்போனானே. ஆனால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அப்போஸ்தலராக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், யாருக்காகவும் பிரசங்கம் மாறாது. எந்த இடத்திலும் பிரசங்கம் வளைந்து போகாது, யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. சாகிறதே இருந்தாலும் வசனம் வசனமே, அது மாறாது. அதான் கர்த்தருடைய வசனம். அப்படியே ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாருங்க இயேசு. இப்போ எந்த சத்தத்தை கேட்க மாட்டேன் ஜனங்க சொன்னாங்களோ அதே சத்தத்தை கேட்க வைக்கிறாரு ஜனங்களை. இப்ப எப்படி கேட்டாங்களாம் தெரியுமா? ஒரு இடத்துல ஆச்சரியமா இருக்கு. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் அப்படியே டயர்ட் ஆயிட்டு அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க நம்ம போய் சாப்பிட போவோம். அவர்களுக்கு சாப்பிட சமயம் இல்லாது இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி மினிஸ்ட்ரி. இப்ப அவர் சொல்றாரு, வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம், அந்த கரைக்கு போய் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி போட்ல கிளம்பி அந்த கரைக்கு போறாங்க. ஆனா இவங்க போறதுக்கு ஷார்ட் ரூட், ஜனங்க சுத்தி வரணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவர் அங்க போய் சேரத்துக்குள்ள ஜனங்க சுத்தி வந்து இவர் பிரசங்கத்தை கேட்க உட்காந்துக்கிட்டாங்க. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை கேட்க வந்துட்டாங்களாமா, அவர் உபதேசத்தை கேட்க வந்துட்டாங்க. அங்க வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் பேர் மனதுருகி, மெய்ப்பனல் ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு. மனதுருகி அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த தேவனை பேச வேண்டான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களோ அந்த தேவனை பேச கேட்க, வாயை திறந்து பேசுறத கேட்க திரளான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மீண்டும் இயேசு பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் வந்தது, வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவர் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தார்னா ஜனங்கள் முழுவதையும் ஆதாயம் பண்ணிடுவாரு, கிருபையின் பிரமாணம் வந்துரும், மெல்கிசேதேக்கின் முறைமை பூமியில வந்துரும்னு சொல்லி பிசாசு வேதபாரகரையும் பரிசேயரையும் எழுப்பி இயேசுவை ஒரு இடத்துல அடிப்பாங்க. அடிச்சுட்டு அவங்க சொல்லுவான், பேசாதே. அன்னைக்கு பேசாத நிறுத்திட்டார். கன்னத்துல ஒரு அரைவான் அரைஞ்சு, இப்படியா ஆசாரியனுக்கு மறுமொழி கொடுப்பது, பேசாதே அப்படிம்பாரு. ஸ்டாப். அதோட பேசினதை நிறுத்தின ஆண்டவர். அதற்கு பிறகு சீஷர்களோடு கூட பேசினார். அதற்கு பிறகு தேவன் எங்கே பேசினார் தெரியுமா? அதற்கு பிறகு ஆண்டவர் அவங்க யாருக்கிட்டையுமே பேசலை. தரிசனமாகி அந்த குறிப்பிட்ட சீஷர்கள் இவர்களோடு கூட பேசின ஆண்டவர் அன்னையோடு இஸ்ரவேல் ஜனங்களை பேசுவதை நிறுத்திவிட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காரணம், நான் பேசுனதை என் ஜனங்க கேட்கல. நான் பேசும்போது என்ன பேச வேணான்னு சொன்னாங்க. நான் பேசும்போது பயந்து ஓடிட்டாங்க. என் சத்தத்தை கேட்க பயந்தாங்க. என்ன ஒரு தடவை என்ன பேச வேண்டான்னு சொன்னாங்க. ஒரு தடவை நான் மீறி பேசுன போது நான் அடிச்சு பேசாதன்னு சொன்னாங்க. இனிமேட்டு நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அன்னைக்கு பேசுறதை நிறுத்தின ஆண்டவர் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் இஸ்ரவேலோட கிட்ட பேசல. அவங்க இன்னும் நியாயப்பிரமாணத்தை வச்சு தேடுறாங்க, நியாயப்பிரமாணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க. வெளிப்பாடு இல்லை. இயேசுதான் தெய்வங்கிற வெளிப்பாடு இன்னும் அவங்களுக்கு வரல. அதுதான் வெளிப்பாடு. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அந்த காலத்துல வசனம் அபூர்வமாய் இருந்தது. ஏன்? நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆனா வசனத்தில் அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. இந்த 2000 வருஷமும் இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. எந்த தரிசனமும் இல்லை இஸ்ரவேலர்களுக்கு, எந்த வெளிப்பாடும் இல்லை. நம்ம தான் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றோம், எருசலேமின் சமாதானத்துக்கு ஜெபம் பண்றோம். ஆனா உண்மையிலேயே இஸ்ரவேலர்களுக்கு இன்னுமே வெளிப்பாடு கிடையாது. இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலனுக்கு வெளிப்பாடு இல்லாதவன் தான். இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மதியீனன் தான். இன்னைக்கு அவனுக்கு புத்தி கிடையாது. காரணம் என்ன? இயேசுவை தேவன் தெரியாம போயிருச்சே. இன்னைக்கு வச்சிருக்கிறான், கையில நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறான், தோரா வச்சிருக்கிறான். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி தான். இயேசு காலத்துல எப்படி பிரதான ஆசிரியர்கள் இருந்தாங்களோ இன்னைக்கு எருசலேம்ல அப்படிதான் சுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவை தெய்வம் என்று வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட ஊழியக்காரங்களை அவங்க கிட்ட போயிட்டு பம்பிட்டு நிக்கிறாங்க. ஐயோ, அவங்க இஸ்ரவேல் ரபிமார்கள். இயேசுவை தெய்வம் என்று தெரியாதவன் யாராய் இருந்தாலும் சரி, அவன் ரபியாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவன். இயேசுவே மெய்யான தேவன். இந்த அறிவு வரணும். இந்த அறிவு வராதவன் ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த அறிவு வராதவன் ரபியா இருந்தாலும் சரி, இந்த அறிவு வராதவன் எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸா இருந்தாலும் இன்ஜினியர்ஸா இருந்தாலும், இயேசுவை மெய்யான தேவன் என்று தெரியாதவனை வேதம் மதியீனன் என்று தான் சொல்லுகிறது. தேவன் அவரோடு கூட பேசுவதை நிறுத்திவிட்டார். இன்னைக்கு நம்மோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், திருச்சபையில பேசிக்கிட்டு இருக்கிறார், நம்ம கூட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்றோம்? அன்னைக்கு அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. ஒரு கூட்டம் ஆதாம் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு கூட்டம் மோசே பேசட்டும், நீங்க பேச வேணாம்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் அவர் சத்தத்தை கேட்கறதே விட்டுட்டாங்க. 400 வருஷமா அவர் சத்தமே இல்லை. ஒரு கூட்டம் ஒரு அரை அரைஞ்சு பேசாதன்னு சொன்னான்.
இன்னைக்கு இந்த மாதிரி கூட்டம் தான் சபைக்குள்ள இருக்கு. ஒரு கூட்டம் பரிசுத்தத்தை பத்தி பேசினா பயம், நியாய தீர்ப்பை பத்தி பேசினா பயம், பாவத்தை பத்தி பேசினா பயம். ஏன் அதெல்லாம் பேசுறீங்க? சபையில எதுக்கு பாவத்தை பத்தி பேசுறீங்க? சபையில பாவத்தை பத்தி பேசாம சபையில எதை பத்தி பேசுவீங்க? சபையில பரிசுத்தத்தை பத்தி பேசினா பயம். விசுவாசிகளுக்கும் சொல்றேன், பரிசுத்தத்தை பத்தி பேசினா பயம். ஒரு ஆசீர்வாதமான 4 வார்த்தை, நாங்களே கஷ்டப்பட்டு வந்து உட்கார்றோம், ஆசீர்வாதமா 4 வார்த்தை இருந்தா, ஆசீர்வாதமான வார்த்தை நீ உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லாவிட்டாலும் நீ உண்மையா இருந்த ஆசீர்வாதம் தானா வரும். ஆனா பாவத்தை கண்டித்து உணர்த்தினா தான் போகும். உணர்த்தாவிட்டா பாவம் எப்படி போகும்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க இப்படி பாவத்தையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துறீங்க? அது அழுக்கு, அதை தோச்சி வெளுத்தாதாங்க போகும். ஆசீர்வாதம் என்பது சுத்தம், அதை நீங்க அடிச்சு வெளுக்க வேண்டாம், அதான் சுத்தமா இருக்குதே. அது ஒரு புது சட்டம் மாதிரி, அதை எதுக்கு நீங்க சொல்லணும் ஜனங்களுக்கு? தானாவே அது சுத்தம். ஆனா பாவம் என்பது அழுக்கு, கிளீன் பண்ணணுமே. இன்னைக்கு ஒரு கூட்டம் பயந்து பரிசுத்தத்தை பத்தி பேசினா ஜனங்க போயிடுவாங்க, பாவத்தை பத்தி பேசினா ஜனங்க போயிடுவாங்க, நியாயத்தீர்ப்பை பத்தி பேசினா ஜனங்க போயிடுவாங்க, வருகையை பத்தி பேசினா ஜனங்க போயிடுவாங்க. இப்படி ஜனங்க போயிடுவாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுக்காமையே பயந்து போன கூட்டம் ஒண்ணு. இன்னொரு கூட்டம், நீங்க பேச வேண்டாம், மோசே பேசட்டும். இன்னைக்கு இருக்கு ஊழியக்காரன் சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கூட்டம். அதுக்கு வேதத்துல இருந்து ஏதாவது கடிந்து கொள்ளுதவர் தான் கர்த்தர் பேச வேண்டாம். யாரை பேசணும்? இந்த ஜோக்கா நல்ல ஜாலியா பேசுவாரே, அவரை இந்த வாரி கன்வென்ஷனுக்கு கூப்பிடுவோம். 3 நாள் நல்ல ஜாலியா இருக்கும். யாரை கூப்பிடலாம் இந்த வாட்டி கன்வென்ஷன்? யாருக்கு கூப்பிடலாம் மீட்டிங்கு? அந்த ஒரு நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்ல யூத் எல்லாம் என்கரேஜ் பண்ணாரு, அவரை கூப்பிடுவோம். என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? நல்ல வசனம் பேசி கடிந்து கொண்டு ஒரு 10 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு 10 பேர் அழுது ஒப்பு கொடுத்தாங்களே, அந்த ஊழியக்காரன் கூப்பிடுன்னு சொல்றீங்களா? கூட மாட்டீங்க. ஏன் கூட மாட்டீங்க தெரியுமா? அந்த ஊழியக்காரன் வந்தானா க்ரௌடு வராது, அந்த ஊழியக்காரனுக்கு க்ரௌடு வராது. உங்களுக்கு க்ரௌடு வேணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஜனங்க 3வது 2வது கூட்டம் எப்படி? மோசே பேசட்டும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஆள் ஒன்று தெரிஞ்சுக்கப்பா, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஒரு ஆள். 3வது ஒரு கூட்டம் அடிச்சு பேச வேணாம்னு சொல்ற கூட்டம். இது எப்படி தெரியுமா? இது மோசம். சத்தியம் பேசுறவங்களை கேட்காம போறது ஒண்ணு, சத்தியத்தை கேட்டு பயப்படுறது ஒண்ணு, சத்தியம் பேசுறவன எதுக்குறது ஒண்ணு. நீ அதெல்லாம் ஏன் பேசுற? நீ எப்படி ஒரு எவாஞ்சலிஸ்ட் சபையை பத்தி பேசலாம்? இதெல்லாம் எதிர்த்து அடிக்கிற கூட்டம் உட்காந்து பேசுறது. சத்தியத்தை பத்தி பேசினோம்னா உடனே அதுக்கு எதிராக ஒரு பேச்சு பேசுறது, அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு எதிர்த்து பேசுற அடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. கடைசியாய் கர்த்தர் பேசுவதை நிறுத்தினார். வசனம் அபூர்வமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய சபைகளில், நம்ம சபைனா நான் திருப்பியும் சொல்றேன், நமக்குள்ள, நம்ம வீடுகளுக்குள்ள, நம்ம சபைகளுக்குள்ள கர்த்தர் பேசணும். மனுஷன் பேசக்கூடாது. உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி, சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி, சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கொள்ளாதீங்க. அப்படி வர ஊழியக்காரனையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்க வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உங்களை கடிஞ்சு கொண்டுட்டா போவாங்க. உங்க வீட்டுக்கு மாசம் மாசம் வரவங்க எப்படி இருப்பாங்க? வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிட்டு போவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்கு? நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. உங்களை உருவாக்கணும். நீங்க கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல விடும்போது என்ன சொல்லி ஸ்கூல்ல விடுறீங்க? பிள்ளை நல்லா படிச்சு மேலே வரணும். அதான் சொல்லுவேன், அந்த காலத்துக்கு ஸ்கூலுக்கும் இந்த காலத்து ஸ்கூலுக்கும் அதான் வித்தியாசம். அந்த காலத்து ஸ்கூல்லலாம் பிள்ளைய கொண்டு விடும்போது என்ன சொல்லி விடுவாங்க தெரியுமா? 2 கண்ணை விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க அன்னைக்கு உள்ள அப்பாக்கெல்லாம். எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை நல்லா வளரணுங்க, டிசிப்ளின்ல படிப்புல நல்லா வளரணும், அதனால என்ன பண்ணுங்க, நீங்க 2 கண்ணை விட்டுட்டு தோலை உரிங்க, அவனை எப்படியாவது நல்ல பையனா கொண்டாங்க. அதனால தான் குவாலிட்டியா உள்ளவங்க வந்துவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? பையனை ஒரு கடிந்து கொண்டா போதும் டீச்சர்ஸ், உடனே ஃபோன். நீங்க எப்படி என் பையனை திட்டலாம், நீங்க எப்படி என் பையனை அடிக்கலாம், அதுவும் வெளிநாடுகளில் உடனே ஃபோன் 999 எப்படி ஒரு ஃபோனை போடுறது, 911 என்ன ஒரு நம்பர் இருக்கு வெளிநாட்டுலலாம், உடனே ஃபோனை போட்ட உடனே வந்து பெற்றோருக்கு இங்க அட்வைஸ், நீங்க எப்படி பிள்ளையை அடிக்கலாம், பிள்ளையை எப்படி கடிஞ்சு கொள்ளலாம், எப்படி பிள்ளை திருந்தோம். அதே நிலைமை தான் சபையில் இருக்கு. ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் கடிஞ்சு கொள்வாங்க, திட்டுவாங்க. அவங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வாங்குறது அவ்வளோ கஷ்டம். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சு நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அப்படி இல்லை, கடிஞ்சு கொள்ள முடியாது, திட்ட முடியாது. உடனே அதை எப்படி பாஸ்டர் என்ன திட்டலாம், அதை எப்படி எங்கள் ஊழியக்காரர் என்ன திட்டலாம், உடனே தங்களுக்கு ஏற்ற ஒரு சபையை தெரிஞ்சுக்கிறது.
அவர் அங்க போனோன்னு அவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாதிருங்கள். நீங்க தான் அடுத்த வாரத்தில் நம்ம சபையில வர்ஷிப் லீடர், நீங்க தான் அடுத்த வாரத்தில் நம்ம சபையில சங்கீதம் வாசிக்கிறீங்க. ஒழுங்காவே பைபிள் வாசிக்க தெரியல, இதுல சங்கீதம் வாசிக்கிறதுக்கு போய் மேடையில் ஏறி நிற்கிறதுக்கு ஆசை. கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களை கடிந்து கொள்ளுகிற இடத்துல நில்லுங்க, அங்க கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசாத சபையும், கர்த்தர் பேசாத வீடும், கர்த்தர் பேசாத மனுஷனும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இடிந்து போவார்கள். இருண்ட காலம் வரும். கர்த்தர் பேசாத உலகம் 400 வருஷம் இருண்டு போனது. கர்த்தர் பேசாத இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாய் போனார்கள். அதே மாதிரி கர்த்தர் நம்ம கிட்ட பேசாட்டி நம்முடைய சபையும் நாமும் நம்முடைய வீடும் இருண்டு போகிற வீடாக இருக்கணும். ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணுங்கிற ஆசை வரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல மிக முக்கியமான ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கணும். நீ என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க. கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கணுங்க, அதுதான் நல்லது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசுகிற சபை வளரும், கர்த்தர் பேசுகிற வீடு விருத்தி அடையும், கர்த்தர் பேசுகிற மனுஷன் தேவ மனுஷனாய் மாறி பரலோகத்துக்கு செல்வான். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுவதை நிறுத்தின ஆண்டவர் இப்போ நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நிறுத்துற காலம் வந்திருக்குது. நிறைய சபைகளில் கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டாரு. இப்போ மீண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். அதை நாம தான் கேட்கணும். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதாமோடு கூட பேசினதை நிறுத்தின எங்கள் ஆண்டவர், இஸ்ரவேலோடு கூட பேசினதை நிறுத்தின எங்கள் ஆண்டவர், எங்க சபையில எங்களோடு கூட பேசுறதை நிறுத்திடாதீங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கிறவங்களாக, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, உங்களுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சை உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாத்துங்க. எங்களோடு கூட ஆண்டவரே வேற யாருமே பேச வேண்டாம் ஆண்டவரே, மனுஷன் பேச வேண்டாம் ஆண்டவரே. எங்க இருதயத்துக்கு எங்க காதுக்கு ஏத்தவங்க எங்களோட பேச வேணாம் ஆண்டவரே. எங்களை வந்துட்டு எங்ககிட்ட எங்களை சந்தோஷப்படுத்தி எங்ககிட்ட காணிக்க வாங்குறவங்க யாரும் எங்கிட்ட பேச வேண்டாம் ஆண்டவரே. எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர்கள் வரட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்துறவங்க வரட்டும், எங்களை உமோடு கூட நெருங்கி சேர வைக்கிறவங்க வரட்டும். அப்படிப்பட்டவர்கள் மூலமா எங்களோடு கூட பேசும், இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.